ஸ்ட்ரைட்டா போ. யார் அந்த சொல்ல தள்ளிடுவா? ஹாய் பாய்ஸ். சூப்பர்டா. ஏய் இது ஸ்ட்ராங்கா இல்லடா. அங்க டைட் பண்ணனும்ல. நீ பண்ணுடா. நீ தான்டா பண்ணனும். மூடி கூட. ஸ்ட்ரைட்டா அங்க டோர் காரை பாரு, அங்க பாரு வண்டி பாரு. ஏய். ஹலோ கைஸ். குழி விழுதுல. ஐயோ அழகா இருக்கல்ல. போறாம மச்சான். என்னடா வெள்ளையாகுது மச்சான். அவன பாரு அந்த ரியாக்ஷன் எல்லாம் வாங்குறான். அவர் யார் அவரு? இப்ப பாருடா என் முடிய. முடிஞ்சா 3 பேர் கமெண்ட் போன பிரஷ் மாதிரி இருக்குது. கக்கூஸ் பிரஷ் மச்சான். இல்ல டிலே ஸ்ப்ரே வச்சிருக்கேன் அதனால. என்னது? டிலே ஸ்ப்ரேவா? அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கல. இங்க வச்சு என்ன பண்ண போறாங்க? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. உங்களுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி பேசாதே. அதுல அடிக்கிறதுடா. இது வேற அடிக்கிறதுடா. பச்சை தண்ணி ஒத்துக்கிச்சு, பச்சை தண்ணி பத்திக்கிச்சு, தில்லாலே போடு தில்லாலே. ஏய் பசிக்குதுடா. பசிக்கு அங்கே பக்கத்துல பிச்சை எடுக்கலாமா? இவன் சொல்றதெல்லாம் ஏன்டா கேட்டு தூரத்துல போயிட்டு ஐயா நாங்க ஒரு கார் தான் வச்சிருக்கோம், கையில காசு இல்ல. போட்டாங்களா? காசு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு போவோம் ஐயா. திரகடிக்க பிரியாணி எல்லாம் போட்டுருந்தாங்க. நீயும் பாப்பியா? நானும் பாப்பேன். ஓ இது அந்த சீரியல்ல. ஆமா ஆமா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். முத்து 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 தான் ஃபன்னு. நான் தான்டா முத்து. அப்படியே மூஞ்சில ஒரு குத்து. போதும் பொத்து. இப்ப கத்து. அசிங்கப்பட்டுட்டான் டிரைவர். சரி ஓகே இப்படியே திரும்பி டேய் டிரைவர் அவனே பார்த்து ஓட்றா. தாடி மட்டும் தான் தெரியுது இங்க பாரு. ஏய் பவுடர்லாம் தெரியுது. गाइस பவுடர் இல்ல அது கொஞ்சம் அழகு கொஞ்சம் வலியுது வேற எதுவும். பாலிஷ் போட்டுருக்கான். என் அழகு கொஞ்சம் வலியுது வேற எதுவும் இல்ல. அழகா போடுறாங்க தெரியுமா? மூஞ்சி பாலிஷ் ஆகும். பாலிஷ் ஆகல பாலிஷ் ஆக. பாலிஷ் பளிச்சு பளிச்சு நடிக்கறனால அதனால பாலிஷ் இல்ல. ஹாய்மா. இறா அவங்க அம்மாட்ட போட்டுருக்காங்க. ஏ ஹாய் ஆண்டி ரோட்ல போற பொண்ணுங்கள விட மாட்டறான்டி. யாரோ பார்த்தாலும் ஹாய் சொல்றான். யார் ரோட்ல நாலு பொண்ணுங்களா விட மாட்டறேன். இவன் பேர் ஆண்டிங்க விட மாட்டறான். 150 நான் இந்த பக்கம்டா ஹோட்டல்ஸ். இந்த பக்கம் டீனேஜர்ஸ்ல தான் பார்த்தான். இந்த பக்கமும் ஹோட்டல் இருக்கு, அந்த பக்கம் டிஎல்எஃப் தான் இருக்கு. டேய் நீ வாங்கி கெடுத்திய ஒரு கடை. பெரிய ஹோட்டலா கூட்டி போறியடா? சா நார்மலா உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி இருந்தா போதும்டா. நல்லா ஆனா சாப்பாடு நல்லா இருக்கணும். சாப்பாடு நல்லா இருக்கணும். முக்கியம் உன் மூஞ்சி மாதிரி தான். நீ தான் காசு கொடுக்குற. சத்தியமா இப்போ சொல்றேன். சாப்பாடு முக்கியம் தான். நீ தான் காசு தர. சாப்பாடு நல்லா இருக்காதுடா. சாப்பாடு நல்லா இருந்தா நான் காசு தரேன். வேற நல்லன்னு சொல்லுவான் அவன். 2 hours later. போன் கொண்டு வந்திருப்பேன். ஆமா நீங்க கேமரா எதுல எடுக்கறீங்க? போன்ல தான். இல்ல இப்ப சொன்னா பாத்தியா தெரிஞ்சு இந்த ஐபோன் எடுத்து வந்திருப்பேன். ஆமா இது உன் போன் தான் ஐபோன். இதுக்கு என்ன பண்ண முடியும்? உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மை சொல்றேன். இதே இந்த Dress ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம் சொல்ல முடியாதுங்க. சரி கிரஷ் வச்சுக்கோங்களேன். ஒரு கிரஷ் அந்த பொண்ணுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஒரு நாள் கேகே நகர் போகுது. ஐயப்பன் தாங்கல் டிப்போல சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஒரு ஃபன் பண்ணாங்க கைஸ். இதே ட்ரெஸ் தான் போட்டு போனேன். ஒருத்தர் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க கைஸ். 1000 ரூபாய்க்கு பென்னு இருக்கும். ஒரு மனுஷன் பென்னு வாங்கி தரலாம். 5 ரூபா கொடுத்து ஜெல் பென்னோ இல்ல பால் பென்னோ வாங்கி தரலாம். 1000 ரூபாய் கொடுத்து பென்னு தேவையில்லாது. அந்த பொண்ணு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தானே. நிறைய வாங்கி கொடுத்தா. ரசகுல்லா வாங்கி கொடுத்தாங்க கைஸ். கேட்டா அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்குமா. நோ ப்ரோ தட்ஸ் prepared by me. ஒரு 4-5 கிஃப்ட் இருந்துச்சு என்னவோ. ஆனா கிட்டத்தட்ட ஒரு அன்னைக்கு மட்டும் ஒரு 3000 செலவு பண்ணிருப்பான். 3000 4000 ரூபாய் செலவு பண்ணிருப்பான். இருக்கும். அந்த பொண்ணு எல்லாத்தையுமே வாங்கிட்டு நீ எனக்கு வேணான்னு கைஸ். ப்ரோ அப்பலாம் இல்ல. அது வந்து அவங்க மீதி அவனே சொல்றான். மொத்தத்தையும் நான் சொல்லிட்டாப்பா. அந்த பொண்ணு எல்லாம் தவறான செயல். அந்த பையன் பேரு unknown person. என்ன மறக்காம இருக்கே ஹேரா. இல்ல 3 படத்துல தனுஷ் பேர் கைஸ். அப்படியே நீ சொல்லிட்டே போயிடலாம்டா. உலகத்துக்கே தெரியும்டா 3 படத்துல ஹீரோ யாருன்னு. அப்ப பொண்ணு பேரும் சொல்லியாச்சு பையன் பேரும் சொல்லியாச்சு. அப்ப அவங்களே அது நேரடியா பார்த்தாங்கன்னா என்னடா ஆகும்? அதனால சொல்லி முடிஞ்சது. சேகர் செத்துருவான். என்ன இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. அதெல்லாம் நம்ம ஸ்பாயில் பண்ணிக்க முடியும். யாரும் தெரியாத வரைக்கும். அதாவது இருந்தா அது ஏன் அவங்களோட போகுது? டேய் அந்த புள்ள மேல தப்பு இல்ல. அத நான் பண்ண கோலா 2 நாள் நடந்த வந்து இருக்கும். ராமபுரம் வந்துட்டோம்டா. ஆமா டிஎல்எஃப் ஆப்போசிட்ல கிரீம் ஸ்டோரி இருக்கும். கிரீம் ஸ்டோரி. அப்ப மறுபடியும் யூ டர்ன் போட்டு வரணும். லெஃப்ட் போட்டு. ஏய் யூ நான் இப்ப பசிக்குது. நான் இப்ப ஸ்நாக்ஸ் சாப்பிடுற ஐடியால இல்ல. கிரீம் ஸ்டோரி. சரி இந்த பக்கம் போ. எந்த பக்கம்? அப்படியே போயிட்டு அப்படியே ஒன் வேல சரி போ. அப்படியே இப்படி போக முடியாது. சுத்தி தான் போணும். மியாட் போயிட்டு தான் யூ டர்ன் போணும். ஏய் ஐ நீட் சம்
ஃபுட்ரா இதுதான் நல்ல ஹோட்டலா பாக்குறேன். மிலிட்டரி ஹோட்டல் சம் ரசகுல்லா. இன்னைக்கு ஹோட்டலே இல்லடா. என்னடா பண்றது? நீங்க ரம்ஜான் டைம்ல வந்திருக்கீங்கடா. இல்ல லீவுடா. அப்ப பிரியாணி போடுவோம். ஏன்டா முஸ்லிம்ஸ் மட்டுமா ஹோட்டல் வச்சிருக்காங்க? வேலை செய்யற மாஸ்டர் இருப்பாங்களேடா. மாஸ்டர் தான்டா அங்க வேலையே. சரி KFC போலாமா? அத்தனுக்கு வாழ் வந்து அத்தரத்துல கூட பிடிப்பானா. அப்படின்னா இதெல்லாம் ஆராய கூடாது, அனுபவிக்கணும். ஐயோ ரைட் டேய். எதுக்குடா ரைட்டு? KFC தான்டா இருக்கு. KFC போலாமா? சோறு பேச்சு கேட்டேன்டா. ஏடா எப்படி பண்ணிட்டான்? பட்ஜெட் இல்லல. வீட்டுக்கு வேணா சிக்கன் வாங்கி போட்டு பிரெட் கிரம்ஸ் வாங்கி போயிட்டு எனக்கு இப்போதைக்கு அவ்வளோதான் பொறுமெல்லாம் இல்லை. எனக்கு பசிக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் வயிற்றுக்கு சோறு வாங்கி கொடுங்க. அப்ப வாங்க பானிபூரி கடையா பத்தி நிப்பாடிக்கும். दो प्लेट पानी पूरी दियो என்னப்பா கேக்குற? 2 பிளேட் பானிபூரி கேக்குறாரு. ஓ 2 பிளேட்டா? அட வடக்கா, நான் பசிக்குது சோறு கீழ பக்கத்துலயே கடை இருக்குடா. ஏய் பேசாம நீங்க அந்த வண்டி நிப்பாட்டி வச்சிருந்த எத்தனையோ வாங்கி சாப்பிட்டுருக்கலாம்டா. ஏன்டா இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்க? சரி இப்படிக்கா போனா என்ன வரும்? அந்த பக்கம் பாதாள கிணறு. இந்த பக்கம் ஹோட்டல் தூரத்துல தான் இருக்கு. ட்ரேட் சென்டர் வரும். சரி நான் யூட்டன் போவா அப்போ. யூட்டன் போடு. பின்னாடி ஒருத்தன் எம்டில பயங்கரமா ஃபாஸ்டா வரும். எம்டில போனா எம்டியா தான் போவான். தேவையில்லாத கண்டென்ட் இதெல்லாம். பஞ்சு 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 போடு. என்ன போடுதலடா? லைக் போடு. பஞ்சு போட சொன்னேன். லைக் போடு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே கைஸ், நான் யாருன்னு சொல்லிடுறேன். இவன் என் மூத்த ஃப்ரெண்டு. இவன் தாத்தா ஃப்ரெண்டு. இவன் ஆதி காலத்து ஃப்ரெண்டு. அது என்னடா மூத்த ஃப்ரெண்டு? இல்ல வயசாகிடுச்சுல தான். இவனுக்கு 2 குழந்தை இருக்கு. 3வது குழந்தைக்கு பிளான் பண்றான். அவனுக்கு கல்யாணம் 2 மாசம் ஆச்சு. அவனுக்கு ஆல்ரெடி 30 வயசு தாண்டிடுச்சு. நான் தான் இங்க சின்ன பையன். அப்படிதான் சொல்லணும். நீ ஏதாவது சொல்றேன். என்னென்ன பேசுறான் பாருங்க. இருக்கிறதுல 22 வயசு சின்ன பையன். அப்படி சொல்றவன தான் நம்ப கூடாது. நம்பாதீங்க கைஸ். இருக்கிறதுலே கிளை போல்ட் இந்த நாய் தான். இவன் எந்த வருஷம் பிறந்தான் கேளுங்க. இவன் பேர் வந்து எந்த வருஷம் பிறந்த அவள் பட்டன் சொல்லு. யோசிக்காத பட்டன் சொல்லு. 2002. அடி செருப்பு நாயே. 2002 19 அவன் 2002. தலைவன் 9 அதுக்கு ஆண்மை இல்ல. I'm 19 தானே? ஒண்ணுடா விடுங்க. நீங்களே முடிவு பண்ணி 95 வாடா. ஏய் சும்மா அடிச்சு விடுறா. போதுமா கைஸ்? நான் 1999 to be இருக்கிறதுலே frank. கிளை போல்ட் தான். 30 வயசு To be ஆகுது. frank 1999 நானு. ஏய் நான் இன்ட்ரோ தானா கொடுக்கலாம். நான் அதுக்குள்ள வேற எங்கேயோ போயிட்டீங்கடா. யாருமே கேட்டேன். இந்தியால ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டான். ஐயோ பாவம். ஐயோ ஐபோன் ஏதோ சொல்ல கேட்டிங்களா நீங்க? இதுதான் ச்சே. என்ன பண்றது? சொல்ல அது கிரிஞ்சி பூமர் அங்கிள் அப்படிதான் இருப்பான் போல. ஆமா ஐபோன் தேவையில்லாது. தோ கைஸ் இவன் பேர் பவித்ரன். த மாஸ். அது எங்க தானே தலைவன் விஷால். த லூஸ். நான் மச்சான் நீ சொல்லு. அப்ப நீ சொல்ற. தெரியல. நான் மனுஷன்டா. The juice. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சொன்னா ஒரு சூப்பரா அந்த ஜூஸ். அழகா சொல்றீங்க. நான் நல்லா ஒன்னு யோசிச்சு வச்சிருந்தேன். இல்ல நான் அதோட பயங்கரமா யோசிச்சு வச்சிருந்தேன். அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் ஞாபகமாகறான் தலைவன். கேஸா? சரி ஓகே. ஒரு மார்க்கமாவே இருக்காண்டா. சரி எங்கலாம் வேணாம். எனக்கு பசிக்குது. இப்போ சோறு வேணும். நான் கூட இவ்வளவு நேரம் பேசுனீங்களே. சிக்கன் பிரியாணி இருக்கு. ஆஃப் வந்து 70 ரூபாய். சரிடா இவ்வளவு நேரம் பேசணுமே. வீடியோ ஆன் பண்ணீங்களா யாராச்சும்? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? டேய் இதோ பையன் இருக்கு வீடியோ ரன்னிங்ல தான். ஓகே உங்களை ஒரு டவுட் கேட்டேன். இந்த மாஸ் வரைக்கும் இங்க கால் பண்ணறதுல வந்துட்டேனா? இந்த ஜம்ப் கட்ஸ்ல இந்த பில்டிங் இருக்குல நான் திறந்து வச்சேன். கூப்பிட்டாங்க திறக்கும் அப்பா போது. சாமி. கூப்பிட்டா இதாண்டா அப்பா சாமி. அப்பா சாமி என்னடா நான் கம்முன்னு இருக்கேன்டா. அது வரைக்கும் போடுற அந்த தள்ளுவண்டி தான்டா 70 ரூபாய் சிக்கன் பிரியாணி. கார்ல போய் தள்ளு வண்டிகள்ல போய் இல்ல இங்க இருந்தது. என்னைக்காவது நிரந்தரம். டேய் எங்கடா போறீங்க? போய் டேஸ்ட் வாங்க சூப்பரா இருக்கும். எங்கடா தள்ளு வண்டி தானே இருக்குது. கடை இருக்கு. போய் நினைக்கிறீங்களா? அதுக்கு இங்க சரி போலாம் போ. கடை இருக்கும் அப்படியே போலாம். அங்க போனா கங்கா ஸ்டிச் தான் வந்துரும். அந்த சபரி இல்ல இல்ல போற பிரிட்ஜ் கீழ ஒரு கடை இருக்கு. டேய் சபரி நகரியை தாண்டி கூட்டிட்டு போறியாடா? வரல் ரோட். இது இங்க தான் வைஃப் ஆல் செய்றாங்க. யார் வைஃப்? இது இவங்க வைஃப். நம்ம பதிவு பண்ணிடணும்ல. பாரு மச்சான். இந்த வீடியோ எடுத்தா உங்க வைஃப்க்கு அனுப்புவோம்ல. நீ அனுப்புடி. அடுத்த நாள் அவனுக்கு இருக்குது. அனுப்புவோம்ல. நீ அனுப்புடி. அப்புறம் அனுப்புவோம்ல. இல்ல நான் இங்க கூட தான சுத்துது அப்படினோ. அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணும்போது நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ண கூடாதடா. பாயிண்ட் ரெக்கார்ட் ஆகுதுல. எல்லாம் ஆன் ரெக்கார்ட்ல தான் ஆன் ரெக்கார்ட்ல இருக்கு. இருக்கட்டும். இங்க பாருங்க மக்களே. இப்ப நடக்கிற சண்டைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன இருந்தாலும் காண்டியப்பன் மாதிரி வருமா? கல்யாணத்துக்கு எவ்வளவு பிளான் போட்டான் தெரியுமா? ஐயா தோரே நீ பல்லாரே ஐயா தோரே. சரி மச்சான் அவளோட இப்ப எப்படி இருக்கா? ரெயின்போன் போட்டுரு. அவன் கேக்குறான்ல பதில் சொல்லு. என்னதுடா?
உன் ஆளு இப்ப அவன் ஆளோட எப்படி இருக்கான்னு கேக்குறேன். எனக்கு ஆளே இல்லையடா. டேய் ஆளே இல்லடா. வேற யாரு? ஷீஸ் ஆன் டைப் ஆஃப் இல்ல எனக்கு புரியல. ஆளே இல்லாத பொண்ணுக்கு எதுக்குடா 1000 ரூபாய்க்கு பேனா ரசகுல்லா எங்க எல்லாரையும் கூட்டின்னு வந்து அந்த வெயில் வேக்காடுல 6 மணி வரைக்கும் ஐயப்பன் தாங்கல் பஸ் ஸ்டாப்ல நிக்க வச்சு 5 பேரை கொலை பண்ணேன். அதாவது மிஸ்டர் காண்டிப்பன் சொல்லுங்க. இந்த யூனிவர்சல்ன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். தலையா தளபதியான்னு கேட்டா இப்ப நீ என்ன சொல்ல வர? இப்ப நீ என்ன சொல்ல வர? சிம்பிளா முடிஞ்சிரும். இங்க பாருங்க guys, இந்த ரம்ஜானுக்கு இல்ல ரம்ஜானுக்கு முஸ்லிம் கடைஸ்னு அவங்களே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பிரியாணி தராங்க. நான் பக்கத்து கடைக்கு கூட்டிட்டு போறான். காசு செலவு பண்ணி வா பிரியாணி சாப்பிடலாம். நோ அங்க சைடா போ. இல்ல ஃப்ரீயா 3 பேர் பத்திரம் எல்லாம் இருக்காது. அதனால வாங்கி நம்ம சாப்பிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல போ, கடை அங்க தான் இருக்கும். இந்த நாய் தான் கஞ்சமாகுதே, கொடுக்க மாட்டேங்குது. ஒண்டியா உட்காந்து தின்னு ஆசைப்படுது. என்ன பண்றது? சாப்பிட்டோம். நான் நைட் தான் கைஸ் வாங்குவேன். நைட் இதையும் சாப்பிட்டு போய் அதையும் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இல்ல நைட் தான் சாப்பிடுவேன். அது நைட்டுக்கு அது இந்த வரைக்கும் பேர் மதுரை கண்ணப்பர் மெஸ். எவ்வளவு அங்க யாருக்கு தெரியும்? ஒரு 250 ரூபா வரும் ஒரு பிரியாணி. அதான் வேணாம். எனக்கு நார்மலா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 5 கூட காஸ்ட்லி தான். எக்ஸ்ட்ரா காஸ்ட்லி. இங்க கீழ போ அங்க இருக்க ஹோட்டல் அங்க போ. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஏதாவது இருக்கும் பாரு தள்ளு வண்டியில. கீழயா? அந்த கீழ இல்லடா. என் வாயை புடிச்சிட்டீங்க. அடியில பார்த்தனே அவ்வளவுதான். கார் அப்புறம் மேல போகும். நீ கீழ போக கார் மேல போகும். என்ன மெட்ரோ ரயில் ஓடுது? இப்ப கொஞ்ச நேரத்துல கார் மேல தான் போகும். ஏய் பிரிட்ஜ் மேல கீழயா? பிரிட்ஜ் கீழ போ. போடா ஹோட்டல் தானே இருக்கு. பிரிட்ஜுக்கு அடியில போறதா நினைப்பால. தோர்க்குதா எங்கடா? சரி போ அங்க போ. அந்த ஹோட்டல் தாண்டல போ. இங்க ஒரு ஹோட்டல் நல்லா இருக்கும். எனக்கு ஒண்ணு புரியல. இந்த நாய் ஊர் சுத்தி பார்க்கணும் வருதா இல்ல உண்மையிலே சாப்பிட்டு தான் கூட்டிட்டு போறேன்னு தெரியல. சுத்தி இருக்க மாட்டேன். அவசரம் பசிடா. இந்த பார் ஆர்காட் பிரியாணி. ஏய் இது வேணாம் அந்த முனையில இருக்கும் பாரு. ஏய் நல்லா இருக்கும்டா. சிக்னல் வண்டியா இருக்கும் பாரு. ஏய் நல்லா இருக்கும்டா இவங்கிட்ட டேஸ்ட். பேர் தானே. சாப்பாடு நல்லா இருக்கும்டா. கார்ல இருந்தா இப்படி விட்டுக்கு ஒரு இடம் பாரு. வெயிலா இருக்கு. செவுல லெஃப்ட்ல விடா போ. அதாவது ஒரு இடம். எப்பா ஏண்டா அசோக் பில்லர்ல இருந்தா நானு டேய் அது ஒரு சிக்னல் அங்க பிரியாணி போர் வந்துட்டு ஐயோ நான் இவ்ளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர். ஆமா இந்த ஹாஸ்பிடல் மண்டையோட பெருசா இருக்குடா. அப்ப நான் சொல்றேன் கேக்குறேன். தோகுதுடா கடை. 50 ரூபாய் பிரியாணி போதும் 50 ரூபாய். முடியாது 50 ரூபாய்டா. நீ வரதால போ நாங்க போறோம். 50 ரூபாய்டா. பின்னாடி போட்டுருக்குடா. பின்னாடி பூட்டி தான் இருக்கு. அந்த கடையை ஓரமா விட்டுரு. ஏய் வெயிலா இருக்குடா. அங்கேயே மெயின் ரோட்லயே விட்டுருக்கலாம்டா. அங்கேயே 2 இடம் இருக்குதுடா. வெயில்டா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஐயோ கொத்துவாங்கடா. வீட்டு வாசல் விடாதடா. வீட்டு வாசலே இல்லையே. அதான் வாசல். டேய் சண்டை போட போறானே அவனா. சரி அந்த வீட்ல நிக்கு. சரி அங்க போங்க ஷட்டர் இருக்கு. ப்ளீஸ் ரா டேய். எப்பா டேய் ஒரு வண்டி பார்க் பண்ணி சத்தமா புரியல எனக்கு. மொட்டை வெயில் அடிக்குதுன்றியா? ஆமா இந்த நிப்பாட்டிடலாம். டேய் இப்படியே விட்டுற. ஏய் இந்த சந்தை அங்கேயே இருந்துச்சுடா டேய். இந்த சந்தங்க சைனா சந்தங்க. இந்த மாதிரி ஒரு முட்டை சந்தை இருந்துச்சுடா. யூட்டன் போறேன் நான் நிறுத்துறேன்டா. சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. புரியல. ஏடா இவன் இந்த சந்தைய போற அங்க இருந்து 1 கிலோமீட்டர் வந்தாடா கடையில இருந்து. என்ன பண்றது? நீ தான் வந்து போ. நான் மெயின் ரோட்லயே விடுறானே. வெயில் அடிக்குது. சந்தில விடுறானே. அத பீஃப் பிரியாணி கூட போச்சு போ. டோர் இது பாரு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல. எங்கடா உங்க கூட தெரியும்? டோர் இது பாரு. இங்க கடை இங்க ஃபுல்லா கடை இருக்குடா. என்ன பொண்ணு லிஃப்ட் கேக்குற மாதிரி இருக்குடா. பொண்ணு நானே அடி வாயை பொளப்பானே. உனக்கு பிரியாணி இல்ல ஓடி போ. சோறு எப்போ பார்த்தாலும் சோறு. ஆனாலும் பரவாயில்ல சோறு. பொம்பளை சோக்கு பிடிச்சவனுங்க. இதை பாருங்க பின்னாடி போற பொம்பளை இடி பார்க்கறான் பாருங்க. டேய் சைடா விட்டுரு இப்படி. சொல்லு கவர்மெண்ட் டேய். மேல போய் சொல்லு. டேய் நம்ம பேசாம திருப்பி போயிடலாமா? பவர காட்றா. டேய் பசிக்குதுடா. அப்போ பாத்ரூம்ல தான் நான் காட்டுவா சொல்லு. நான் காட்டுவா. நான் யூட்டன் போட்டு வந்து எதிர்க்காதோ அங்க விட போறேன் நான். போ ஏண்டா டேய் வைத்தாம்பட்டிலே வடக்கண்ணடி வாங்கியிருக்கேன் அதுக்கு முன்னாடி. ஏத்திட்டான் எங்கடா ஆர்காட் எல்லாம் ஐயோப்பா இவனே கேவலமா இருக்கும். நான் வாங்கினேனே ஐயோ நல்லா இருக்கும். ரொம்ப கேவலமா இருக்கும். சாப்பிட்ட ஆள் நீங்க செஞ்ச ஆள் பட்டன்ஸ் இருக்குமேடா. பட்டன் சரியிலே இருக்குது மச்சான். தேவையில்லாது. என்ன அவன் தானே பட்டன் சொன்னான். அது ஓ யூ மீன் தட் ட்ரெஸ் ஷாப். ட்ரெஸ் கடையா? அது அங்க போறா. ஐயோ பொம்பளை பொம்மை கூட விட மாட்டான்டா அவன். காலி ஆயிடுச்சுடா. நல்லா அவன் கடையில பிரியாணி காலியாக போகுது. பிரியாணி எப்பறம் நடக்கும்? டேய் எனக்கு பீஃப் பிரியாணி போயிடுச்சுடா. அதான்டா கவலையா இருக்கு. துப்புடா மூஞ்சிலேயே. ஒரு கோட்டையில ஒரு சிங்கம் தான் உருவ முடியும் சொல்லுவாங்க. கோட்டையில ஒரு கோட்டையில எங்கடா போற? சைடு இருக்காரு. ஒரு டம் வாங்கி குத்தனா போதும். இடம் உள்ள விட்டுருவாரு. சர்ச்சில் செக்யூரிட்டி சிகரெட் அடிக்கிறாரா? ஏன் அடி டேய் ஏண்டா சர்ச்சுக்கு ஃபாதராடா. சர்ச்சு செக்யூரிட்டி தான்டா. என்னடா நீ அநியாயம் பண்ற? ஆலயத்தில்
ஆலயத்துக்குள்ளதான் அடிக்கக்கூடாது, ஆலயத்துக்கு வெளியே அடிக்கலாம். நீ தானே ஹேவிங் ஃபன்னா. இதை மட்டும் என் பொண்டாடி பார்த்தானே வச்சுக்கோ. அவ்வளோதான். எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? vlogs இத்துடன் முடிவடையும். டேய் முத்தி முடிவடைந்தா இப்போ போய் சாப்பிட போகிறேன் கைஸ். ஹோட்டல் எனக்கு பசிக்கும்ல. நல்லா இருக்குல்ல பேர்? ஓடுங்கம்மா ஓட்டு, யாருக்கும் இல்லை. மொட்டை சின்னதை பார்த்து. ஓகே, நான்வெஜ் மீல்ஸ் வந்துச்சு. பால் மஞ்சள் மீன் வறுத்து வச்ச மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது. ஏய் கார்லிக் தானே சொன்னேன் நீ. வழுக்கி சாப்பிட்டா அந்த வழுக்கை. ஓகே இருங்க, இதை டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம். பிசின் அசின் தம்பி பிசின். மூஞ்சி தெரில மச்சான் நைட்டில். இதுதான் ஒரு